வணக்கம் மக்களே. திமுக ஆட்சியில் இருக்கும்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷுடைய துறையில் மிக கடுமையான ஊழல் நடந்திருக்கு. அதுவும் இந்த பள்ளிகளுடைய அங்கீகாரங்கள், இந்த தனியார் பள்ளிகள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அங்கீகாரங்களை புதுப்பிக்கிறதுக்கு மிக கடுமையான லஞ்சம் பெறப்பட்டிருக்கு. பெரிய அளவில் 20 லட்சம் 25 லட்சம் அப்படின்னு ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் வாங்கியிருக்காங்க. இதை ஜோகோ நிறுவனத்துடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு அவர்களே, நான் நடத்தக்கூடிய சொந்த பள்ளிக்கே அவங்க லஞ்சம் கேட்டாங்க, இதனால் எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கரூரை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கும் இந்த மாதிரி எனக்கு லஞ்ச பணம் கேட்டாங்க, அப்போ தான் உங்களுடைய அந்த ரெனியூவலை புதுப்பித்தலை நாங்கள் பண்ணித்தருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபைல்களை திமுக அரசில் கிடப்பில் போட்டு வைத்திருக்காங்க. ஸோ தற்போது பதவியேற்ற தாவேக அரசு பார்த்திங்கன்னா அந்த கோப்புகளை எல்லாம் ஒரே நாளில் 10 பைசா வாங்காமல் ஒரே நாளில் எல்லா பள்ளிகளுக்கும் ஆவணங்களின் அடிப்படையில், தகுதிகளின் அடிப்படையில் ஒரே நாளில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இது உண்மையில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இதுவரைக்கும் திமுகவிற்கு துதிபாடி கொண்டிருந்த ஜேம்ஸ் வசந்தன் போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தாவேக அரசை முதல் முறையாக ஜேம்ஸ் வசந்தனை பாராட்டியிருக்கார். அதுவும் குறிப்பாக அண்ணன் விஜயுடைய செயல்பாடுகள், முதல்வருடைய செயல்பாடுகளை பாராட்டி அவரே வீடியோ போட்டிருக்கார். முந்தைய திமுக அரசு நடந்தப்போ பள்ளிகள் 3 ஆண்டுக்கு ஒரு முறை ரினியூவலுக்கு 3 லட்சம்னு பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்களா, அதுவும் பார்ட்டி ஃபண்ட்ஸ். நான் மீண்டும் பலரிடம் துருவி கேட்டது என்னன்னா, இது ஒரு இந்த அரசுக்கு இவர்கள் ஏதாவது ஒரு வகையில கட்ட வேண்டிய சட்டப்படியான ஒரு தொகையா, இது கவர்மெண்ட் ஃபீஸ் ஆனா இல்ல, இது பார்ட்டி ஃபண்ட்ஸ், இதுக்கு ரிசீட் இருக்காது, அப்படி ஒரு நம்பிக்கையின் பேர்ல அப்படி கேஷா கொடுக்கணும், அவங்க வாங்கிக்குவாங்க. அப்போ ரினியூவலுக்கு 3 லட்சமும் புது பள்ளிகள் தொடங்குறதுக்கு முந்தைய ஆட்சியில 14, 15, 20 லட்சத்துக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா, இவங்க 25 லட்சத்துல தொடங்கி ஆட்சி முடியும் போது 30 லட்சம் வரைக்கும் வந்துருச்சு அந்த பார்ட்டி ஃபண்ட்ஸ். அப்போ பள்ளி தாளர்கள் ஒரு பள்ளியை தொடங்கும் பொழுது இந்த மாதிரியான அந்த பள்ளிக்கு நியாயமற்ற ஒரு வகையில் சில தொகைகளை செலவழிக்கும் போது அது எங்க போய் ஈட்டுவாங்க? இது சேவை நிறுவனம் அல்ல, கல்வி சேவை. ஆனா நடத்துகிறது ஒரு வணிகம் தானே. அப்ப இதை பெற்றோர்கிட்ட, மாணவர்கள்ட்ட தானே வசூலிக்க முடியும். அதனால கல்வி கட்டணம் எல்லாம் உயர்ந்து நம்ம எல்லாம் பெற்றோரா கொதிச்சுட்டு இருந்தோம். இனிமே இப்படி ஒரு முன் உதாரணம் தாவேக அரசு சிறப்பாக இந்த ஆண்டு அதை இன்னைக்கு அதை பண்ணிட்டனால, இது நேற்று நினைக்கிறேன், ஒரு கட்சி நிதி எதுவும் வேணாம்னு சொல்லி கிடப்புல கிடந்த அத்தனை கோப்புகளை ஒரே நாள்ல ஆல் ஃபைல்ஸ் கிளியர், ₹1 வசூலிக்கல. முந்தைய அரசுகள் செய்தது இது தப்புதான், இதை செய்யக்கூடாது. தாவேக அரசு ஆனரபிள் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில யாருடைய ஆலோசனையின் பேரில, அறிவுறுத்தல் பேர்ல இது நடந்ததோ நமக்கு தெரியாது. ஆனா நல்ல விஷயம், இது ஒரு முன்மாதிரியா ஒரு நல்ல மாற்றம் நிகழ்ந்து விட்டது. இனிமே வரப்போகிற எந்த அரசா இருந்தாலும் சரி அதை வாங்கக்கூடாது, வாங்க முடியாது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில இதற்கு முன்பு பள்ளிக்கல்வித்துறையை கையாண்ட அன்பில் மகேஷ், துணை முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கும் இடையிலான அந்த நட்பை பற்றி உங்களுக்கு தெரியும். இருவருமே நெருங்கிய நண்பர்கள். அன்பில் மகேஷ் எப்படி உதயநிதிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனார்னா, உதயநிதி நற்பணி மன்றத்துடைய தலைவராக இருந்தவர் தான் அவர். உதயநிதியுடைய எந்த ஒரு படங்கள் ரிலீஸ் ஆனாலும் மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டங்களுக்கெல்லாம் செலவு செய்தவர் அன்பில் மகேஷ். ஸோ அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் உதயநிதிக்கும் இடையிலான அந்த நட்பு மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஏனென்றால் இந்த பள்ளி கல்வித்துறையில் நடந்த ஊழல்கள் வெளியே வரும்போது உதயநிதி அன்பில் மகேஷை அழைத்து, இந்த மாதிரிலாம் ஊழல் நடந்திருக்கே, இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்கீங்களே, ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பள்ளிக்கும் 20 லட்சம் 25 லட்சம் போது அந்த தொகையை கணக்கு பண்ணி பாருங்கள், எங்கேயோ போயிடுது. ஸோ இந்த அளவுக்கு லஞ்சம் வாங்கியிருக்கேன், இதனால் அரசுக்கு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி உதயநிதி அன்பில் மகேஷை கூப்பிட்டு கேட்டிருக்கார். அன்பில் மகேஷ் அதற்கு சரியான பதில் சொல்லலை. ஸோ இதனால் உதயநிதிக்கும் அன்பில் மகேஷுக்கும் இடையிலான அந்த உறவில் ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. கூட இருந்தே குழி பறிச்சிட்டானேன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தியிருக்கு. மேலும் திமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள்லாம் உதயநிதியுடைய பேச்சு, அவர் பேசக்கூடிய விதம், சட்டமன்றத்தில் அவர் பேசக்கூடிய விதத்தை விரும்பலை. அதுவும் குறிப்பாக தங்கம் தென்னரசு, KN நேரு போன்றவர்கள்லாம் உதயநிதி சட்டப்பேரவையில் வைக்கக்கூடிய கருத்துக்கள், அதை அப்ரோச் பண்ணுறாங்கல்ல, அதை எடுத்து வைக்கக்கூடிய விதத்தை விரும்பலை.
ஒரு மோதல் போக்கை ஆளுங்கட்சியிடம் நம்ம மேற்கொள்ள வேண்டாம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம உடனே அதை செய்ய வேண்டாம். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழித்து நம்ம மோதல் போக்கு தொடங்குவோம். எடுத்த நாள் முதல் நாளில் இருந்து நம்ம அவங்க கூட மோத வேண்டாம் அப்படிங்கிறதா தலைவர், திமுக தலைவர் ஸ்டாலின்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டு மிகப்பெரிய அளவில் உதயநிதி கோபப்பட்டிருக்கார். ஸோ நம்ம பேச்சுக்கு மதிப்பில்லை அப்படின்னு திமுக சீனியர்கள் பல பேர் வந்து தாவேகா பக்கம் செல்வதற்கு தயாராக இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கு. ஸோ என்ன நடக்குது திமுகவில்? உதயநிதி அன்பில் மகேஷ் இந்த உறவு தொடருமா, இல்லை அன்பில் மகேஷ் திமுகவை விட்டு வெளியேறுவாரா? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பில் மகேஷ் இவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த முறை பள்ளி கல்வித்துறையோட அமைச்சராக இருந்தார். ஒரு பரபரப்பான மனிதராக இருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்புடைய தலைவர், அந்த அசோசியேஷன் இருக்குல்ல, அவங்களுடைய தலைவர் சொல்கிறார். ஒவ்வொரு தனியார் பள்ளியும் ஒவ்வொரு ரெனியூவல், ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுடைய அங்கீகாரத்தை புதுப்பிக்கும் போது ஒவ்வொரு புதுப்பித்தலுக்குமே குறைந்தது 5 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம் வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். நான் தான் KR நந்தகுமார், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை மற்றும் CBSE பள்ளிகள் சங்கத்தின் சார்பில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. சார், தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகள் புதுப்பித்தல் மற்றும் தடையில்லா சான்று வாங்குவதற்கு லஞ்சம் ஒழிக்கப்பட்டிருப்பதாக பேட்டிகளில் குறிப்பிடுகிறார்களே, இது உண்மையா சார்? ரைட். இது வந்து அண்மையிலே வந்து ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக சென்னையிலே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக குறிப்பாக திமுக ஆட்சியில் பணம் கொடுப்பவர்களுக்கு மட்டும்தான் அங்கீகாரம், தொடர் அங்கீகாரம், இல்லை என்றால் இல்லை என்கிற நிலை இருந்தது. அதை முறியடிக்கிற வகையிலே இந்த ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் எல்லோரும் எங்கள் சங்கத்தின் சார்பில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் நேரடியாக சந்தித்து கடந்த காலங்களில் நடந்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இனி அவ்வாறு நடக்காமல் திரு செங்கோட்டையன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த போது வந்து அவரே வந்து இதே நிலை நீடித்த போது வந்து ஊராக வந்து குறிப்பாக ஒரு 5 மாவட்டங்கள் 10 மாவட்டங்கள் ஒருங்கிணைத்து அந்த பள்ளிகளுக்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க வருஷம் முழுசும் அந்த 5 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் 4 ஆண்டு இருக்கும்போது அவர் கல்வி அமைச்சர் இருக்கிற போது தேடி வந்து அங்கீகார ஆணை கொடுத்தார். அந்த மாதிரி கொடுத்தா நமக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும், அதை நீங்கள் உறுதி செய்யணும்னு சொல்லி சொன்னோம். அது அவர் நிச்சயம் ஒரே ஒரு மாத காலத்திற்குள்ளாக பள்ளி கல்வி இயக்குநர்களோடு பேசி ஒரு 1000 பள்ளிகளுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தார். அதுவும் தமிழ்நாட்டு வரலாற்றிலே சரித்திரத்திலே ஒரு CBSE பள்ளிக்கு இதுவரை அங்கீகாரமே வந்து பணம் இல்லாத கொடுத்த வரலாறே கிடையாதுங்க. யாராக இருந்தாலுமே பணம் 25 லட்சம் 35 லட்சம் வரையிலும் பெற்றுக்கொண்டு தான் அங்கீகாரம் கொடுத்தார்கள் என்பதுதான் சத்தியம். அதனால தான் நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி தமிழ்நாட்டு வரலாற்றில் நடக்காத நிகழ்வு CBSE பள்ளிக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னு. ரெனிவல் ஆர்டர்லாம் கொடுத்தாங்க. அன்றைக்கி ஒரு 1000 பள்ளிகளுக்கு சென்னையில் வச்சு அண்ணா நூற்றாண்டு நூலக கட்டிடத்தில் அந்த கலையரங்களை கொடுத்தாங்க. அது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்து நம்பிக்கையை தந்தது. தமிழ்நாட்டில் ஒரு 12,000 தனியார் பள்ளிகள் இருக்கின்றன. அந்த பள்ளிகளில் வந்து 7 லட்சம் ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள். கிட்டத்தட்ட 65 லட்சம் மாணவர்கள் படிக்கிறார்கள். அந்த பள்ளிகளிடம் இதுகாரம் திமுக சர்க்கார் கட்டாயம் கட்டணத்தை, அதாவது லஞ்சத்தை வாங்கி கொண்டுதான் அங்கீகாரம் தந்தார்கள் என்பதுதான் சத்தியமான சத்தியம். சரி, இதுக்கு முன்னாடி வந்து திமுக ஆட்சியில NOC வழங்குறதுக்கு வந்து எவ்வளவு லஞ்சம் கேட்டாங்க, அதே போல ரெனிவல் அப்படின்ற புதுப்பித்தலுக்கு எவ்வளவு லஞ்சம் கேட்டாங்க? CBSE பள்ளியா இருந்தா எவ்வளவு வரும், மெட்ரிக் பள்ளியா இருந்தா எவ்வளவு வரும்? அவங்க மாணவர்கள் எண்ணிக்கை ஏற்ற மாதிரி பள்ளிகளின் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கெல்லாம் குறைந்தது நர்சரி பள்ளிகளுக்கு 3 லட்சம் ரூபாய், மெட்ரிக் பள்ளிகளுக்கு 5 லட்சம் ரூபாய், CBSE பள்ளிகளுக்கு 10 லட்சம் 15 லட்சம் மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி ரெனிவல் ஆர்டருக்காக வாங்கினாங்க. பணம் கொடுத்தாலும் பல மாதங்கள், ஏன் ஆண்டு கணக்கில் காத்திருக்க வேண்டிய ஒரு மோசமான சூழ்நிலைங்க. அதற்கு வந்து அங்கீகாரம் NOC அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கட்டாயம் குறைஞ்சது பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா 27 லட்சம் சொல்லி 35 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் வரலையும் கூட பள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அதில் வந்து துவக்க அனுமதியை வாங்குறதுக்குள்ள பட்ட பாடு ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பாடுங்க. அதோட இந்த DO ஆஃபீஸ் அமைச்சரே லஞ்சம் வாங்குறாங்க, நம்மளை என்னடா பண்ண முடியும் அப்படின்ட்டு DO ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், சூப்பரண்டு, மாவட்ட கல்வி அலுவலர்கள், இவர்கள் எல்லாம் ஆளுக்கு 2 லட்சம் 3 லட்சம் 1 லட்சம் சொல்லி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைரக்டரேட்டுக்குள்ளே புரோக்கர்ஸ்
இடைத்தரகர்கள் வந்து உள்ளே வந்துட்டு பணம் கொடுத்தா தான் கொடுப்போம், இல்லைன்னா இல்லைன்ற நிலையை உருவாக்கிட்டாங்க. அதனால் அது வந்து உண்மையிலே தடுக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் வேதனை. இந்த அங்கீகார ஆணைப்பு கொடுத்த நிகழ்ச்சியில் கூட ஏற்கனவே அவர் அந்த அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ் இருக்கிற போது நிறைய பேருக்கு ரெனிவல் ஆர்டர் பணம் வாங்கி கொண்டு கொடுக்காம போயிட்டாங்க. அந்த ஆர்டர் தான் கொடுத்து கூட கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. இனி வருங்காலத்தில் இயக்குனர் பெருமக்கள் நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறோங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த லஞ்சம் வாங்குற இடைத்தரகர்களுக்கு துணை போயிடக்கூடாது. பள்ளிக்கு அது குறிப்பாக மாவட்ட கல்வி அலுவலர்கள் அந்த அலுவலகத்தில் இன்னும் கூட நிறைய தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள்லாம் தமிழக முதல்வர் சொன்ன மாதிரி, நமது கல்வி அமைச்சர் சொன்ன மாதிரி, அப்புறம் புகார் கொடுத்துட்டா வருத்தப்படாதீங்க, நம்மளாம் அண்ணன் தம்பியாக ஒரு குடும்பமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா பள்ளி நிர்வாகிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எனவே பணம் வாங்கி கொண்டு தான் அங்கீகாரம் கொடுப்போம் என்கிற நிலையை மாற்ற வேண்டும். சிறு சிறு குறைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கள காலப்போக்கில் அட்ஜஸ்ட் பண்ண 30 வருஷம் 40 வருஷம் நடக்கக்கூடிய பள்ளிகள் சிறு சிறு விஷயங்களுக்காக குறி சொல்லியே பணம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு வா, நாளைக்கு வா, ஆன்லைன்ல வா, ஆஃப்லைன்ல வா, திரும்ப ஏதோ ஒரு கொரி சொல்றது சார். டிடிசிபி அந்த பள்ளிகளுக்கு 2013 கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு டிடிசிபி இல்லை, ஆனால் அவங்க டிடிசிபி வாங்கிட்டு வாங்குவாங்க. இல்லைன்னு கேட்டால் இந்த ஒரு பகுதி வாங்கியிருக்கு, இன்னொரு பகுதி வாங்கலன்னு வாங்க. ஏதாவது ஒரு நொட்ட காரணத்தை சொல்லி, மொக்க காரணத்தை சொல்லி திருப்பி அனுப்புறதுனால இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் 20 லட்சம் அப்படின்னா பாருங்கள், அந்த தொகையை கணக்கு போட்டு பாருங்கள், எங்கேயோ போகும். 5 ஆண்டுகள் இவருக்கு ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு வருடம் புதுப்பித்தல் போது இவ்வளோ தொகை போச்சுன்னா என்ன ஆச்சு? ஸோ அதை இன்றைக்கி அந்த பள்ளிகளுடைய கூட்டமைப்பு, தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு சங்க தலைவர் பொது வழியில் சொல்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேலும் முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாரு? மக்கள் பணத்தை தொடமாட்டோம், ஒரு பைசா கூட நாங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவனை விடமாட்டோம், எடுக்கவும் விடமாட்டோங்கிறத ரொம்ப சூளுரைத்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறேன், கட்சி நிதின்ற பேரில் அடித்த கொள்ளைய ஒன்றா கவர்மெண்ட்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்கிறேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. உண்மையிலே அதை செய்யணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பணம் எவ்வளோ பணத்தை எடுத்திருக்காங்க சொல்லுங்கள். ஒரு 25 லட்சம் கொடுத்து ஒருத்தன் பள்ளிக்கு அங்கீகாரம் வாங்கணும்னா அவன் அந்த 25 லட்ச ரூபாயை எடுக்கணும்னு தானே நினைப்பான். அப்போ அதை எங்கே வைப்பாங்க? பள்ளி கட்டணத்தில் உயர்த்துவாங்க. பெற்றோர்கள் தான் செய்யணும், நம்ம தான் அதை கட்டுறோம். அப்போ ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியிலையுமே இந்த அளவுக்கு பள்ளி கல்வித்துறையில், தனியார் துறையில் இந்த கட்டண உயர்வுக்கு யார் காரணமாக இருந்திருக்கா? திமுக தான் காரணமாக இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்கள், இவங்க 25 லட்சம் லஞ்சம் கொடுக்கலன்னு அவன் கொடுக்க மாட்டான்ல. ஸோ அதனால் இவன் ஃபீஸை கூட்டுவான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பள்ளிகள் நடத்துவதே சிரமமாக இருக்குது, தனியார் பள்ளிகளை நடத்துவதே சிரமமாக இருக்குது, பயங்கர போட்டி, சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு, மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது, ஸோ ரொம்ப போராடி தான் நாங்கள் பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பொது வெளியில் சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குமே தொழிலில் போட்டிகள் இருக்குது, நெருக்கடி இருக்குது. ஸோ இதையெல்லாம் திமுக அரசு கவனத்தில் எடுத்துருக்கணும் அந்த டயத்தில். பட் மாறாக அவங்க ஒவ்வொரு ரெனியூவலுக்கும், ஒவ்வொரு புதுப்பித்தலுக்கும் 20லேருந்து 25 லட்சத்தை கட்டணமாக வாங்கியிருக்காங்க, லஞ்சமாக வாங்கியிருக்காங்க. ஸோ இது இன்றைக்கி முச்சந்திக்கு வந்துச்சு, நாரி போச்சு திமுக பேர். ஸோ இதை கேள்விப்பட்ட உதயநிதி அன்பில் மகேஷை கூப்பிட்டு பேசியிருக்கார். என்ன இந்த மாதிரியான செய்திகள் வருது, ஏன் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியாதா, உங்களை வைக்காதா, நீங்கள்லாம் அதை கட்டுப்படுத்தலையா, என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படிங்க கேட்டதுக்கு ஒரு சரியான பதில் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளே இருக்கார். ஏன் அப்படின்னா, ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் தான் அன்பில் மகேஷ். முதல்வர் வீட்டிலே எப்பவும் இருப்பார், உதயநிதி கூட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருப்பார், ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பர். ஸோ அவர் இந்த மாதிரி செய்து விட்டார், அவருடைய துறையில் இப்படி நடந்திருக்கே அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ மேலும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய சீனியர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு, பெரியசாமி போன்றவர்கள்லாம் ஸ்டாலினை பார்த்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆளும் தரப்புக்கு ஏகோபித்த ஆதரவு இருக்குது மக்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக முதல்வருக்கு ஏகோபித்த ஆதரவு இருக்குது. முதல்வரை தாக்கி பேசும் விதமாக, தாவேக்கா ஆட்சியை தாக்கி பேசும் விதமாக நம்ம முதல் நாள்லேயே செய்ய வேண்டாம், ஆரம்பத்திலே செய்ய வேண்டாம், முதல்ல கொஞ்சம் அவங்க பண்ணட்டும், அவங்க வந்து ஆட்சி புரியட்டும்,
மக்களுக்கு உண்டான சேவைகளை செய்யட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அவங்கள பற்றி நம்ம பேசுவோம். முதல் நாள்லேயே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுடைய குட்டு வெளிப்பட்டுரும், நம்ம கொஞ்சம் ஒரு அமைதியாக போவோம் அப்படிங்கிறத ஸ்டாலின்கிட்ட பக்குவமாக சொல்லியிருக்காங்க. ஸ்டாலினும் இதைத்தான் உதயநிதிட்ட சொல்லியிருக்காரு, தம்பி இதை செய்ய வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இருப்போம், வெயிட் அண்ட் வாட்ச், நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம், என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா நானும் திமுகவுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க சுதாரிச்சிருவாங்க. அவங்க தப்பு பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், அப்போ தான் அவன் ஏதாவது தப்பு பண்ணுவான், நீங்கள் அதை வச்சு செய்யணும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே அதை செய்யலை, 2500 கொடுக்கல, இலவச பஸ்ஸு கொடுக்கல, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் நல்ல பேர். நீங்கள் எப்போ கொடுத்தீங்க? 1000 ரூபா 2.5 ஆண்டுகள் கடைசியில், இல்லை 3 ஆண்டுகளில் தான் கொடுத்தீங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சுட்டி காட்டிங்கன்னா அவங்க சுதாரிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு தான் அமைதியாக இருக்கணும், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்னு சொல்கிறது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த சீனியர்கள் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின்கிட்ட சொன்னது உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய கடுப்பாயிருக்கு. என்னடா நம்ம பேசுகிறத பற்றி இவங்க போய் பேசுகிறாங்களே அப்படின்னு அவருக்கு ஒரு கடுப்பாயிருக்கு. ஸோ தந்தை மகனுக்கும் இடையில் ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, உதயநிதி கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளெல்லாம் நீக்குங்க, வயதானவர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்க வேண்டாம், அவங்களாம் ஓய்வு பெற சொல்லிடுங்க, அவங்களுக்குலாம் நம்ம வாய்ப்பே கிடையாது, கட்சிக்கு இளரத்தம் பாய்ச்சணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டாலின் வந்து இதை செய்ய பயப்படுகிறார் அப்படின்னு தான் தெரியும். ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வயசானவங்க தான். ஏவாவேலு, ஐ பெரியசாமி, துரைமுருகன் எல்லாருமே வயதானவர்கள் தான். 40 வயதுக்கு கீழே யாருமே சொல்லுவோம், எல்லாருமே 40-50 வயசுக்கு மேலே உள்ள ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பேரையும் தூக்கிட்டால் கட்சியில் கெட்ட பேர் வந்துருமே, நமக்கு எதிராக ஒரு எதிர்ப்புகளை கட்சியில் உருவாயிருமே, நமக்கு எதிராக ஒரு கோஷ்டி உருவாயிருமே அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் பயப்படுவதாக செய்திகள் வருது. ஆனால் உதயநிதி இதை செய்தே ஆக வேண்டும் சொல்கிறார். உதயநிதி என்ன சொல்கிறாரு, கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்கள்லாம் வெளியேற்றுங்க, உடனடியாக அதை நம்ம செய்யணும், அதை உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு உள்ளே செய்யணும், அப்போ தான் கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்ச முடியும், இள ரத்தத்தை கட்சிக்கு கொண்டு வர முடியும்னு சொல்கிறார். ஸோ என்னதான் இருந்தாலும் உதயநிதி சொல்வது கட்சியை வளர்த்தெடுக்கணுங்கிற விதத்தில் அவர் சொல்கிறாரு. பட் ஸ்டாலின் வந்து பயப்படுகிறார், கட்சிக்குள்ளே கோஷ்டி பூசல் வந்துடும், கட்சி உடைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பின் தலைவர் பேசியது தெரிவிக்கிறது. அதைத்தான் அது நமக்கு உணர்த்துகிறது. ஏன்னா அவங்க இருக்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. மேலும் தாவேக அரசு ஒரே நாளில் ஆவணங்களின் அடிப்படையில், தகுதியின் அடிப்படையில் தகுதியான தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரத்தை ஒரே நாளில் கொடுத்துருக்காங்க. உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய விஷயம், பாராட்டுதலுக்கு ஒரு விஷயம். ஸோ ஒரு நல்ல ஒரு வேலையை தாவேக அரசாங்கம் செய்து வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.